நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம். வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, இறந்து போனவர்களோடு பேசினால் என்ன பலன், மேலும் கெட்ட கனவுகள் வராமல் தடுப்பது எப்படி, இந்த தலைப்பில் தான் பேசப் போகிறோம். கனவு பலன்கள் பற்றி ஏற்கனவே 2 அல்லது 3 பதிவுகள் செய்திருக்கிறோம். பல கேள்விகள் அது தொடர்பாகவே வருவதால் மீண்டும் இன்னொரு பதிவு செய்யலாம் என்கிற எண்ணத்தில் இந்த பதிவு அமைகிறது. கனவுகளுக்கு எல்லை இல்லை, வரம்புகள் இல்லை. இப்படித்தான் வரணும், அப்படித்தான் வரணும் என்கிற எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. எப்படி வேண்டுமானாலும் வரலாம். பார்த்த, ரசித்த, கேட்ட, உணர்ந்த, சிந்தித்த எண்ணங்களின் அடிப்படையில் கனவுகள் வருகிறது என்கிற தியரி இருந்தாலும் கூட யோசிக்காத, நினைக்காத, பார்த்திராத சம்பவங்களின் கோர்வையாகவும் கனவுகள் வருவதுண்டு. இருக்கட்டும். நம் வாழ்க்கைக்கு அடித்தளமாகவும் அச்சாணியாகவும் வாழ்க்கையை செதுக்கி தந்த சிற்பியாகவும் திகழ்ந்த நம் முன்னோர்கள் மறைந்திருக்கலாம். இறப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றுதான் என்கிற நிலையில் அவர்கள் பிரிவு நமக்கு துயரமானது. மறைவு தந்த ரணம் மாற பல ஆண்டுகள் கூட ஆகலாம். கிட்டத்தட்ட இறந்தவர்களை மறந்து சகஜ வாழ்க்கையை மேற்கொள்ள தொடங்கும் பொழுதோ அல்லது நினைவுகள் மாறாத நிலையில் இருக்கும் நிலையிலோ கனவுகள் வரலாம். அந்த கனவுகளில் மறைந்தவர்கள் தோன்றலாம், நம்மோடு பேசலாம், அழலாம், ஏதோ சொல்ல முற்பட்டு நமக்கு புரியாமல் போகலாம். பார்த்தோம், எதுவும் பேசவில்லை என்று கூட சொல்லலாம். எதுவாக இருப்பினும் நம் கனவில் அவர்கள் வந்தால் என்ன பலன், இதுதான் கேள்வி. பொதுவாக இறந்தவர்கள், அதுவும் வயதில் முதிர்ந்தவர்கள் வந்தால் நன்மையே, தெய்வமே நம்மை ஆசீர்வதிப்பது போன்றது என்கிறது கனவு சாஸ்திர நூல்கள். அடுத்து ஒரு நன்மையோ அல்லது ஏதோ ஒரு சிக்கலான சூழ்நிலையை சந்திக்க இருப்பதால் அதை உணர்த்தி முன்னெச்சரிக்கை செய்யவே வருகிறார்கள் என்றும் அதே நூல்கள் மேலதிக செய்திகளை தருகிறது. மேலும் இறந்தவர்கள் நம்மோடு என்ன பேசினார்கள், என்ன சொன்னார்கள், அது சுப செய்தியா அசுப செய்தியா என்பதை விட நாம் என்ன பேசினோம், என்ன சொன்னோம், என்ன சொல்ல முயன்றோம் என்பதை தாண்டி இறந்தவர்களோடு பேசினால் யாம் இருக்க பயமேன் என்பது போல் இக்கட்டான தருணத்தில் நான் இருக்கிறேன், உனக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பேன் என சொல்லாமல் சொல்வதுதான் இறந்தவர்கள் கனவில் தோன்றுவதின் முக்கிய சாரம் என்கிறது கனவு நூல். பொதுவாக உணவு உண்ணுதல் என்பது சகுன சாஸ்திரத்தில் தடை. ஒருவரை சந்திக்க போகிறோம், அவரிடம் உதவியோ ஆலோசனையை பெறுவதற்காக என்று வைத்து கொண்டால் போகும் நேரத்தில் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தால் அது சகுன தடை. போகிற காரியம் வெற்றி பெறாது என்று பொருள். உதவி கோருவதாக இருந்தால் கூட பேசாமல் வந்து விடலாம், வேறு ஒரு நாளில் பேசுவதுதான் சிறப்பு. இது நடைமுறை வாழ்க்கையில். ஆனால் கனவில் இறந்தவர்கள் நம்மோடு சேர்ந்து உணவருந்துவதை கண்டால் நல்லதுதானாம். பகைவர்களாக இருந்தவர்கள், மனவேற்றுமையில் பிரிந்தவர்கள் மீண்டும் பழசை மறந்து நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் நட்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அல்லது ஒரு இக்கட்டான தருணத்தில் யார் உதவி செய்வார்கள் என எதிர்பார்த்தோமோ அவர்கள் விலகிக் கொள்ள சற்றும் எதிர்பாராத நிலையில் ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் என்று பொருள் சொல்லப்படுகிறது. சரி, இறந்தவர்கள் சாப்பிட்டால் பலன் தெரியுது, இறந்தவர்கள் நமக்கு பரிமாற நாம் உணவு உண்பது போல் கனவு வந்தால் அப்போதும் அதே பலன்தான். எதிர்மறை பலன்கள் என எதுவும் இல்லை. நடந்து கொண்டிருக்கும் அல்லது நடக்கப் போகும் அல்லது நாம் திட்டமிடும் காரியங்கள், நிகழ்வுகள் சந்தோஷத்தை தரும், வெற்றியை தரும். அடுத்து இறந்தவர்கள் உறங்குவது போல் அல்லது உறங்குகிற நம்மை அவர்கள் எழுப்புவது போல் கனவு வந்தால் அடுத்து ஏதோ ஒரு ஆபத்து அல்லது நஷ்டம் அல்லது கண்டங்கள் வரலாம், கவனமாக இருங்கள் என எச்சரிக்கை செய்வதாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு செய்தி, தங்கத்தை கனவில் காண்பது நல்லதா கெட்டதா என்ற கேள்வி இருக்கிறது. தங்கம் சுபம், தங்கம் மகாலட்சுமியின் சொரூபம், நல்ல சகுனத்தின் வெளிப்பாடு என்று சொல்லப்பட்டாலும் கனவில் தங்கத்தை கண்டால் நோய்கள் உருவாகும், கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், தொழிலுக்கு செய்த முதலீடுகளில் பிரச்சனைகள் உருவாகலாம். ஆனால் தங்கத்தேர் கனவில் வந்தால் காரிய வெற்றி கிட்டும் என்பது நம்பிக்கை. சரி, இறுதியாக ஒரு செய்தி. இது ஒரு பாட்டியம்மாவிடம் கேட்டு பெற்றது. அதாவது கனவுகள் என்பது கெட்ட கெட்ட கனவாகவே இருக்கிறது. அது தொடர்ந்து தினம்தோறும் வருகிறது. எதுவும் நினைவில் இல்லை, ஆனால்
எழுந்த பிறகு நல்ல கனவு இல்லை என்று மட்டும் புரிகிறது என்றால், ஒன்று, நீங்கள் படுக்கும் இடத்தை மாற்றி பாருங்கள். அப்போதும் கனவுகள் வந்தால் வீடு பிறக்கும் விளக்கமுத்து குச்சி ஒன்றை எடுத்து 3 துண்டுகளாக உடைத்து தலையணைக்கு கீழே ஒன்று, கால் பக்கம் ஒன்று, பெட்டின் நடுப்பக்கம் ஒன்று என போட்டுவிட்டு உறங்குங்கள். கெட்ட கனவுகளின் தொல்லை மறைந்துவிடும். கெட்ட கனவுகள் வந்தால் மட்டும் இதை செய்யலாம். 2-3 நாட்களில் விளக்கமத்து குச்சி போடுவதை நிறுத்திவிடலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.